Juma'a
அந்த பாரம்பரிய பாருங்க, அந்த பாரம்பரிய நல்லமா
திருமணத்தை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நஷ்டமாக இருக்கீங்க, நீங்க மாட்டிக்கொண்டீங்க. இது இல்லாம போய்தான் திருமணத்தை முடித்ததற்கு பின்னால 1 மாதம் 2 மாதம் செல்ல போன 3 6 மாதங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால தீன் இல்லை, மார்க்கம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 12 மனைவிமார்களை ஒதுக்கி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினாங்க. யாருக்கு? உம்மத்துக்காக வேண்டிதான். யாருக்கு? உம்மத்துக்காக வேண்டி. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதில் 40வது விதவை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சாங்க. முதலாவது இன்பகரமா வாழ்ந்தாங்களா இல்லையா? சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்லையா? இந்த இடத்துல வயது முக்கியம் இல்லை, இந்த இடத்துல அழகு முக்கியம் இல்லை, இந்த இடத்துல பணம் பட்ட பகை முக்கியம் இல்லை. மார்க்க வீட்டாளர்கள் என்ற பால்கொள்ளாமல் குர்ஆன் அல்லாஹ் 4 வகையான குடும்பங்களை அல்லாஹ் பேசுகிறார். அல் குர்ஆன் அல்லாஹ் 4 வகையான குடும்பங்களை பேசுகிறார். முதலாவது குடும்பம் யார் தெரியுமா? கணவனும் ஈமான்தாரி. அந்த கணவனை முடிச்ச மனைவி ஈமான்தாரி. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹான அடியான், நபிமார்களின் சாலிஹான நல்லடியான் அடியான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடங்கள் நோயாளியாக இருந்தார். எத்தனை வருஷம்? 1-2 வருடம் அல்ல, 18 வருடம். ஒரு கட்டத்தில் எப்படியான சோதனை வந்துச்சா, அவர்களுடைய குடும்பத்துக்கு எவ்வாறு சோதனை வந்துச்சா, அவர்களுடைய மனைவி இல்லையா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த பெண்மணிதான் கணவனுக்கு உழைச்சி கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கிறார். கணவனுக்கு உழைச்சி கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் முடியாது, படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்மணி தொழிலுக்கு சென்று வியாபாரத்திற்கு சென்று சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடியவருடைய உள்ளத்திலிருந்து ஷைத்தான் எவ்வாறு போட்டான் தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த நோய் பரவி தொழில் கொடுக்காதீங்க. தொழில் கொடுப்பதை நினைத்துவிட்டால் தொழிலும் இல்லை. தொழிலும் அந்த காலத்தில் இருந்த ஒரு தன்மைதான். முடியை மடித்து அந்த முடியை இழுத்து சரி எடுக்க தன்மை காலத்தில் இருந்துச்சு. ஒன்றும் செய்ய வழி இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அலைஹிஸ்ஸலாம் பாதி முடிய மடித்து சல்லிய கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க கணவனுக்கு. முதலாவது நாள் 7 வெங்காயம் வேக சாப்பிட்டாங்க. 2வது நாள் அதே மாதிரி மிச்சம் பாதி முடியை வைத்து சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்பொழுது கடவுள் கேட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுடைய சமூகத்தை பேசுகிறேன். சூரா சாஃபாத் 114 சூறாக்களில் சூரா சாஃபாத் என்று தனியொரு சூறா இருக்கிறது. சூரா யாசீன் சூறாவுக்கு பக்கத்தில், யாசீன் சூறாவுக்கு பக்கத்தில் சூரா சாஃபாத். இந்த சாஃபாத்ல தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை, சரித்திரத்தை மனிதர்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். 2வது நாள் கணவன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
கேட்டாங்க ஏன் எங்கால சல்லி. அதற்கு பிறகுதான் முந்தானை எடுத்து காட்டினாங்க. தலை முட்டையாக இருந்துச்சு. தலை பழுப்பு தலையாக இருந்துச்சு. வரைக்கும் தண்ணீர் பீரிட்டு பாய்ந்தது. குளிச்சாங்க, இரண்டாவது குளிச்சாங்க. உள்நோயும் சரி வெளிநோயும் சரி நெறிமாறிகள் இறைவேற்ற செல்வார்கள். அல்லாஹ்வோட தன்னுடைய உள்ளம் அடைச்சலாயிற்று. அல்லாஹ் கைவிடல. 18 வருடங்கள் நோயாளியாக இருந்தாலும் ஆனா மனைவி கைவிடவில்லை. ஈமான்தாரியான பெண், ஈமான்தாரியான ஆண், கணவன் மனைவி இருவரையும் காலமெல்லாம் எந்த சோதனை வந்தாலும் எந்த சுற்றுலா வந்தாலும் அந்த குடும்பம் சந்தோஷமாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசில் 36வது வயசுதான் கிராமத்துக்கு வந்தாங்க. 40வது வயசில் அல்லாஹ் குர்ஆனை இறக்குறான். இக்ரார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து கொண்டு இக்ரார் மாணவிமாரை ஓட தெரியாது, ஓட தெரியாது. அல்லாஹ் 5 வசனத்தை அல்லாஹ் அந்த இடத்தில் இறக்கினான். அந்த இடத்தில் இறக்கிற நாள் திங்கட்கிழமை அன்று. எப்பொழுதும் திங்கட்கிழமை அன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த திங்கட்கிழமை. அவர்களுடைய உலகத்தில் வஃபாத் திங்கட்கிழமை. ஹஜ்ருல் அஸ்வத் பொறிக்கப்பட்டது திங்கட்கிழமை. மரங்கள் படைக்கப்பட்டது திங்கட்கிழமை. சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டது திங்கட்கிழமை என்றுதான். அரபாவுடைய மைதானம் கடைசி ஆயத் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. சூரா மாயிதாவுல இந்த சூராவிலே இந்த ஆயத் வருகிறது. இந்த ஆயத்தை அரபாவுடைய மைதானத்திலே இறக்கி வைத்தது திங்கட்கிழமை என்றுதான். திங்கட்கிழமைகள் நடந்த சாதனைகள் ஏராளம் ஏராளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உண்மையான தோட்டத்தில் கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான தோட்டம்? கால் பூமியில பல மாதத்தில் இருந்துச்சு. உண்மையான தோட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால் கண்டவுடனே பயமாக இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஓடோடி வந்தாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்மணியிடம் வந்து சொன்னாங்க, இப்படி ஒருத்தர் வந்தாரு, ஓடுங்க என்றால் ஓட தெரியாது என்று மனதை ஆறுதல் படுத்தினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மனதை ஆறுதல் படுத்தினார். வந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
குர்ஆன் உங்களுக்கு வெளியிடுகிறது, உங்களுக்கு தான் வஹி வரும் என்ற விஷயத்தை எல்லாத்தையும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண் மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவு சொன்னாங்க. இது அல் குர்ஆனில் வரக்கூடிய முதலாவது வகையான குடும்பம். கணவன் நல்ல, மனைவி நல்ல, கணவன் மனைவி நல்லமாக இருக்கும் காலமெல்லாம் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையும் சாலிஹான நல்லையான குழந்தையாக மாறும். இது முதலாவது வகையான குடும்பம். இரண்டாவது வகையான குடும்பம் என்ன தெரியுமா? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செஞ்சு வந்தார் அபூ லஹபுடைய பேரில் லானத் சபிக்கப்பட்டவன். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் அபூ லஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமடையும். அபூ லஹபுடைய மனைவியான் உம்முல் ஜலீல் அர்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாறையால வந்தாங்கன்னா உள்ள கொண்டு போய் விட்டுவாங்களாம். எவ்வாறு அநியாயம் செய்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சயஸ்லா நாரன் ذات لهب. கியாமத்துடைய நாளையில நரகத்துல நுழைவாரே, பல பிரயோஜனம் அளிக்காது, பல பிரயோஜனம் அளிக்காது. கியாமத்துடைய நாளையில நரகத்துல நுழைவார் அபூ லஹப் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். வம்ராத்துஹு அபூ லஹபுடைய மனைவி இருக்கிறாரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாறையால வந்தா உள்ளே அப்படியோ வீழ்ச்சி விடுவார். ஹம்மாலத்தல் ஹதப், முள்ளுகளை சுமக்கக்கூடியவள், முள்ளுகளை சுமக்கக்கூடியவள். வம்ரத்து ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த அபூ லஹபுடைய மனைவி உம்முல் ஜலீலுக்கு அந்த முள்ளால் அவருடைய கழுத்தை சிக்கிக் கொள்ளுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது இரண்டாவது வகையான குடும்பம். மூன்றாவது வகையான குடும்பம் யார் தெரியுமா? கணவன் நல்ல, மனைவி மோசம். கணவன் நல்ல, மனைவி மோசம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல் குர்ஆனில இரண்டு காஃபிர்களுக்கு பெண்மணி உதாரணம் சொல்லும்போது நபிமார்களுடைய மனைவியை தான் அல்லாஹ் சொல்கிறார். நபிமார்களுடைய மனைவியை தான் அல்லாஹ் சொல்கிறான். வஅல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத்த லூத். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. இந்த இரண்டு நபிமார்களுடைய மனைவியும் கணவன் சொல்வதை கேட்கவில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை பார்த்து சொன்னார், மகனே, வெள்ளம் வரப்போகிறது, நீ கப்பலில் ஏறி உன்னை காப்பாற்றிக் கொண்டு. மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னால முடியாது, மலைக்கு மேல ஏறுவதற்கு முன்னாலேயே வெள்ளம் வந்து அப்படியோ அதே இடத்தில் மகன் மௌத்தாகிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் மௌத்தாவதை கண்ணுக்கு முன்னால் பார்த்தார்கள். இது மூன்றாவது வகையான குடும்பம் அல்லாஹ் சொல்கிறான். நாலாவது வகையான குடும்பம் இருக்கிறது. கணவன் மோசம், மனைவி நல்ல. கணவன் மோசம், மனைவி நல்ல. கணவன் கெட்டவன், மனைவி நல்லதாக இருக்கிறாள். ஃபிரௌன் ஃபகால ரப்புக்குமுல் அலா. ஃபிரௌன் சொன்னான், நாங்கள் அல்லாஹ் என்னை வணங்குங்கள் என்று சொன்னவன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுடைய மனைவி யார் தெரியுமா? ஆசியா. ஃபிரௌனுடைய மனைவி யாரு? ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரிய பெண்மணி.
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதலாவது திருமணம் முடிச்சாங்க. கடைசியாக இருந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. அவ்வளவு இலக்கமாக நடந்துள்ளார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் அடுத்தவர்களுக்கு ஸலாத்தை எட்டி வையுங்கள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் என்னுடைய மனைவியா சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க சொர்க்கத்தில் அடுத்த திருமணம் செய்து கொள்வீங்க. அந்த இரண்டு பெண்மணி யார் தெரியுமா? முதலாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டாவதாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இரண்டு பெண்மணிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா கலிமாவை சொல்லிவிட்டால், இஸ்லாமுக்குள்ள வந்துவிட்டால், ரப்புல் எழுத்து என்பதாக விளங்கிக் கொண்டு விட்டால், இப்படியான ஒரு பெண்மணி எல்லா கட்டங்களும் எல்லா நிலைமைகளையும் அறிந்து கொண்டார்கள். என்ன செய்தான் தெரியுமா? தூண்களில் கம்பங்களில் மதகுகளில் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்து பெண்மணி சொர்க்கத்துக்குரிய பெண்மணி. கணவன் மோசம், மனைவி அந்த பெண்மணி நல்லவள். நாவல் கம்பங்களிலும் கட்டி சித்திரவதை செய்தான் ஃபிரௌன். ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்மணி ரப்பிடத்தில் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பி இன்னக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை நீ எனக்கு கட்டித் தருவாயாக. அந்த பெண்மணி துஆ கேட்டதுதான் தாமதம். அல்லாஹ் அடுத்த வினாடி அந்த பெண்மணிக்காக வேண்டி சொர்க்கத்தில் அல்லாஹ் மாளிகையை கட்டினான். அல்லாஹ்விடத்தில் கேட்டா அல்லாஹ்வுக்கு கட்டுவது என்பது சர்வசாதாரணமான விடயம். அல்லாஹ் மாளிகையை கட்டினான் சொர்க்கத்திலே. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணி சொர்க்கத்துடைய வீட்டை கண்ணுக்கு முன்னால பார்த்து விட்டுதான் ஓமாறு வரலாற்றை விட்டு அந்த பெண்மணி ஒதுங்கி போய். அதனால அல்குர்ஆனில் இந்த 4 வகையான குடும்பம் இருக்கிறது. முதலாவது வகையான குடும்பம் கணவன் நல்லவன், மனைவி நல்ல பொம்பளை. இரண்டாவது கணவன் மோசம், மனைவி மோசம். மூன்றாவது கணவன் நல்ல, மனைவி மோசம். நாலாவது மனைவி நல்ல, கணவன் மோசம். நான் இந்த குடும்பத்தில் எல்லாம் இருக்க விரும்புகிறேன், எல்லாம் இருக்க விரும்புகிறேன். தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹுடைய நேரம் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒழுங்கி தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தொழிற்சி எதிர்பார்க்கிறானாக என்றால் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களிடத்தில் பொறுமை இல்லை, குடும்பங்களிடத்தில் மன்னிப்பு இல்லை. அந்த மன்னிச்சா அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவன் தவறு செய்தாலும் சரி, மனைவி தவறு செய்தாலும் சரி, மன்னிப்பு கேட்க மன்னிச்சதற்கு பின்னால அந்த தவறை அந்த இடத்திலேயே மறந்து விட வேண்டும்.
அந்த இடத்திலேயே மறந்து போனால் அடுத்த நாள் அந்த சண்டை வராது. சண்டை வந்தாலும் சமாதானம் செய்து போய்விட வேண்டும். பொறுமை மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த மூணு பெண்மணியும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுமா? நாங்களும் மனைவிமார்கள் சொல்றாங்க, நாங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்றாக குளிப்போம் என்பார்கள். ஒன்றாக குளிப்போம் என்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க குளிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அந்த தண்ணியை வைங்க, நானும் குளிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றாங்க, நீங்க குளிச்சு முடிச்சாங்க தண்ணியை கொஞ்சம் வைங்க, நானும் குளிக்கணும். எவ்வாறு அன்பு, எவ்வாறு அன்பு! ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவாங்க, நான் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் குடிச்சதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல வாயை வைத்து குடிப்பார்களாம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பிட்ட வாழ்க்கைதான் இந்த வாழ்க்கையில குடும்பம் என்கிறது சர்வசாதாரணமான விடயம் அல்ல. அந்த குடும்பத்தை ஒரு கணவன் மனைவி திருமணம் முடித்து கொண்டால் சகராத் வரைக்கும் அவர்கள்தான், சகராத் வரைக்கும் அவர்கள்தான். அதனால அந்த மனைவி மூலமாக பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல குழந்தையாக மாறுவதற்கு அடிப்படை காரணம் பெற்றோர்கள் தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த 4 குடும்பத்தையும் சொன்னேன். முதலாவது குடும்பம் கணவன் நல்ல, மனைவி நல்ல. நான் இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய தலைவர்! குடும்பங்களை வாழ்ந்து அந்த குடும்பத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிவிட்டு சொல்ற மாமனிதர் எங்கள் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாங்கள் அவர்களை எவ்வாறு பின்பற்றி நடக்க வேண்டும். அதனால குறிப்பிட்ட வாழ்க்கையில அந்த குடும்பங்கள் அல்லாஹ் ரஹ்மத்தை, பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வைத்திருக்கிறான். எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மனைவிய நல்ல முறையில பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமணம் முடிக்காதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்து திருமணத்தை முடித்துக் கொண்டு இன்பகரமாக வாழுங்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவன் மனைவியும் சந்தோஷமாக உலகத்தில் வாழ்ந்தா சொர்க்கத்திலேயும் அந்த 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சந்தோஷமாக வாழ்வோம். இருக்கக்கூடிய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வச்சு, இருக்கக்கூடிய குடும்பத்தை நல்ல முறையில் மதித்து அவர்களை கண்ணியப்படுத்தி சொர்க்கத்துக்கு எங்களோட அவர்களை அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உன்னதமான ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ், அவர்களுடைய சுன்னாக்களை அதிகம் எங்களுடைய மூச்சில, எங்களுடைய பார்வையில, எங்களுடைய செவி புலனில, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில, எங்களுடைய செயற்பாட்டில, எங்களுடைய வியாபாரத்தில அவர்களுடைய சுண்ணாக கடையை பிடித்து வாழ்வதற்கு தோல்வி செய்வையாக. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளால ஹவுதுல் கௌதர்ல நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றிவிடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களான சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்து விடுவாயாக.
செய்வாயாக அல்லாஹ். துணிவாக நிறுத்திகள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாக்கிறிய அல்லாஹ். கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. வாஹ்மதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. بقول الله تعالى: فاستغفروا الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فإني أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله. وقال النبي عليه الصلاة والسلام: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأسدهم في أمر الله عمر رضي الله عنه وأصدقهم حياء السؤال رضي الله عنه وقضاهم علي رضي الله عنهما وفاطمة سيدة النساء أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما سيدا سلام أهل الجنة عن هذه الأمة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات ومولانا يا رب العالمين. اللهم أجرنا من النار ولا تصفي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل جل